ஆபிரகாமும் சாராளும் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்த சமயத்துல கேராரூரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு அப்படிங்கிறவரு சாராளை புடிச்சிட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல ஆபிரகாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. தன்னோட சகோதரனுடைய மகன் லோத்துக்காகவும் அவனோட குடும்பத்துக்காகவும் ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆபிரகாம் தன்னோட சொந்த மனைவியை ஒருத்தர் இழுத்துட்டு போறப்போ அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரா? நிச்சயமா வாய்ப்பில்லை. அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப துக்கத்தோட கதறி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்திருப்பார். ஆபிரகாம் தேவனுக்கு முன்னாடி நீதிமானா இருந்ததுனால அந்த அபிமெலேக்குங்கிற ராஜா ஆபிரகாமின் மனைவியை தொட கூட ஆண்டவர் அனுமதிக்கல. அதே போல இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க நீதிமானா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு விரோதமா யார் வந்தாலும் ஒரு தீங்குமே உங்களை அணுகாதபடி அவர் பத்திரமா பாதுகாப்பார். ஒரு நீதிமான யாராவது பகைச்சாங்கன்னா அவங்களோட வம்சமே விருத்தி ஆகாதபடிக்கு ஆண்டவர் செஞ்சிருவாரு.